ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மல்லி செடி ஒரு கட்டு, புதினா கொஞ்சம், வத்தல், உளுந்தம்பருப்பு, பூண்டு, புளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாகட்டும். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்ட உடனே ரொம்ப வறுக்க தேவையில்லை. லேசாக வறுபட்டோடனே புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்துருக்கேன், 7-8 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி செடி சேர்த்துக்கலாம். புதினாவையும் சேர்த்தே போட்டுடலாம். அப்படியே போடும்போது நிறையா தெரியும், வதங்கினவுடனே அப்படியே கொஞ்சமாயிரும். மல்லிச்செடி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, சேர்த்துக்கோங்க. இது நாட்டு மல்லிச்செடி, இந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி சட்னி. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்தோன்னே 2 வதக்கிட்டு அவ்வளோதான். ரொம்ப நேரம் மல்லிச்செடி போட்டு வதக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்ச நேரம் ஆறினோன்னு அரைச்சாச்சு. சூப்பரான மல்லித்துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மல்லி சட்னி இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதத்துக்கு கூட சைடிஷாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.